நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது ATTiny85 ஒரு மினி ஆர்டினோ போர்டு. அதாவது ரொம்ப 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 குட்டியான ஒரு ஆர்டினோ போர்டு அன்பாக்சிங் ப்ளஸ் ஒரு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டோட அன்பாக்சிங் தான் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா இனி நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ATTiny85 வச்சு நம்ம எப்படி ஒரு ஆர்டினோ வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்படி ஒரு சின்ன சர்க்யூட்ஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாடியூல் எப்படி இருக்குது, நம்ம மார்க்கெட்லேருந்து ஃபஸ்ட்டாக வாங்கும் ஒரு ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோவே பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் நான் ரீசெண்டாக அமேசானில் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பட் எந்த கவருக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரில, பிகாஸ் வெளியே அவங்க எதுவுமே போடலை. ஸோ நம்ம டேரெக்டாக கட் பண்ணி பார்த்துடலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் இதை நான் கட் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கட்டிங் அண்ட் கட்டிங். ஸோ கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே நமக்கு தேவையான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, இது இருக்கட்டும். அண்ட் அடுத்த காம்பவுண்ட் நம்ம எடுத்துருவோமே. அண்ட் திஸ் கட்டிங் ஐ திங்க் எதில் வேணாலும் என்ன காம்பவுண்ட் வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் எடுத்து வச்சு பார்த்துருவோமே. ஓ மை காட். அண்ட் நம்மளோட காம்பனன்ட்ஸ் இதுக்கு உள்ளாடி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கட்டிங் and cutting. ஓகே, நம்ம காம்பவுண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இதில் தான் நம்மளோட ஆர்டினோ மாடியூல் இருக்குது. ATTiny ஆர்டினோ மாடியூல். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓ மை காட், ரொம்ப 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 குட்டியான ஆர்டினோ போர்டுங்க. பார்த்துக்கோங்க, ரொம்ப 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 குட்டி டைனியான ஆர்டினோ போர்டு. ஸோ இந்த ஆர்டினோ போர்டில் பார்த்துட்டிங்கன்னா இதில் ATTiny85 அப்படிங்கிற நம்மளோட கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலரில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 8 பின்ஸ் தாங்க வரும். இந்த 8 பின்னில் பார்த்துட்டிங்கன்னா செலக்டிவாக நீங்கள் ஒரு பின் டீட்டெயில்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு VCC சோர்ஸ் இருக்கும். அதாவது 8வது பின் VCC. நான் இந்த பின்னோட அதாவது இந்த போர்டை ஸ்டடி பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டது 8வது பின் VCC, 4வது பின் கிரவுண்டு, 1வது பின் ரீசனுங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 பின் தாங்க. ஸோ இந்த 5 பின்னுமே மல்டிபிள் பர்பஸாக ரன் ஆகுது. ஸோ இந்த போர்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செலக்டிவாக 5 டிஜிட்டல் பின்ஸ், அதாவது 5 பின்னே நீங்கள் டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் செலக்டிவாக ஒரு 3 பின்னு அனலாக் பின், அதாவது பின் நம்பர் 2, பின் நம்பர் 3 அண்ட் பின் நம்பர் 4 வந்து ADC பர்பஸ்க்காகவும், பின் நம்பர் 0 and 1 PWM பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போர்டை வச்சுட்டு சின்னதாக ஒரு மோட்டாரோட கண்ட்ரோல் தென் அண்ட் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா I2C பெரிஃபரல் எல்லாமே இந்த போர்டில் இருக்கிறனால ஒரு சின்ன போர்டை வச்சுட்டு மல்டிபிள் I2C டிவைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் I2C இன்டர்ஃபேஸிங் நிறைய இருக்கா, நம்மளோட RTC இருக்குது. ஏன் I2C வச்சு கூட நம்ம LCD கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் I2C வச்சு எக்ஸ்டர்னல் EEPROM அண்ட் ஸோ ஒன், அப்படி மல்டிபிளாக சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக் I2C இருக்கனால நமக்கு தேவையான எக்ஸ்டர்னல் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் PWM இருக்கனால மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் 5 டிஜிட்டல் பின் இருக்கனால அதை டிஜிட்டலாக சென்சார் இன்டர்ஃபேஸிங் அண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்ல போனால் நம்மளோட மொபைல் சார்ஜரில் வந்து பார்த்திங்களா பின், அந்த பின் தாங்க. ஸோ இதை வந்து நம்மளோட லேப்பில் கனெக்ட் பண்ணிட்டு தென் ஆர்டினோ ID சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக பவர் சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 volt கிரவுண்ட் அண்ட் வீன். என்னை பொறுத்த வரைக்கும் ADCயோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்கும் அண்ட் 5 volt அண்ட் கிரவுண்டு. ஸோ இந்த 2 பின் வழியாக நம்ம எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆன் நம்மளோட USB பவரில் ரன் ஆகணும் அப்படின்னாலும் இதை ரன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இது மூணுமே பர்க் கனெக்டர்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம சோல்டர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நான் இதை வந்து உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்வேராக டெவலப் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஒதுக்கி வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் நான் வாங்கினேன். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்டு ரன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஓப்பன்
இது நம்மளோட பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருங்க. வா. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, மினிமம் ஆஃப் ஒரு வோல்டேஜ் ஒரு 1.5 வோல்ட் இல்லைன்னா 2 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் 5 வோல்ட்டுக்கு எபோவாக வந்தாலும் ஒரு 6 வோல்ட் 7 வோல்ட்னு போனாலும் கான்ஸ்டன்ட் அது 5 வோல்ட் நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருங்க. பட் இந்த அவுட்புட் யூஎஸ்பி வழியாக வருங்க. ஸோ இதை வச்சு நம்ம மொபைல் சார்ஜராக எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரீ சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாலஜி உண்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மாடியூல் வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ அப்கமிங் ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம இந்த 2 கான்செப்ட் பார்த்துக்கலாம். பட் இந்த போர்டை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து 8K ஃப்ளாஷ் மெமரி இருக்குங்க. ஸோ அதனால பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிச்சுக்கலாங்க. அண்ட் நம்ம நம்ம 85 அப்படிங்கிற கண்ட்ரோலர் சின்ன டிப்பர் ஈஸியாகவும் கிடைக்கும். பட் இன்றைக்கி இதை எஸ்எம்டியை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு காம்பேக்டாக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்படி ஒரு மாடல் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்போ புதுசாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் இதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, see you.